37 வயதுல மாரடைப்பு, 40 வயதுல மாரடைப்பு, 30 வயதுல ஒரு இளம் மாணவர் மாரடைத்து இறந்து போயிட்டாங்க. இல்ல ஒருத்தர் கடுமையான புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவரு, இல்ல கடுமையா மது அருந்திக்கூடிய பழக்கம் உடையவரு, இல்ல ஒரு துரதிருஷ்டவசமாக மரபு ரீதியா ஒரு பெரிய நோய் வந்துருச்சு, இல்ல நாளைக்கே நான் கட்டுடல் கொண்டு வரணும்னு ஜிம்ல 3 மணி நேரம் 4 மணி நேரம் போய் அதுக்கு அவங்க கொடுக்கிற புரதங்களை எல்லாம் சாப்பிட்டு இப்பவும் நமக்கான ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் எடுத்து பார்த்தோம்னா, அதுவும் குறிப்பா உடல்நலம் குறித்த சவால்களை தொடர்ந்து பார்த்து கொண்டே படித்துக் கொண்டே வரும்போது நிறைய விஷயங்கள் புதிதாக அச்சுறுத்தலாக ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. முதல்ல என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாருக்குமே கடந்த ஒரு வருஷத்துல ஒரு செய்தியை நம்ம பார்த்துட்டே வரோம். பேப்பர்ல பார்க்கிற ஒரு செய்தி, 37 வயதுல மாரடைப்பு, 40 வயதுல மாரடைப்பு, 30 வயதுல ஒரு இளம் மாணவர் மாரடைத்து இறந்து போயிட்டாங்க. இப்படிங்கிற செய்தி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்துக்கு 2வது நம்ம பார்க்கிறோம். நம்ம ஐயா மஞ்சள் விவசாயி திருமுருகன் ஐயா மரணம் அடைஞ்சாங்கிற செய்தியை முதல்ல காலையில முகநூல்ல பார்த்தோன்னா எவ்வளவு வேதனையாக நமக்கு இருந்துச்சு. எவ்வளவு முக்கியமான நபர், எவ்வளவு பெரிய அளவுல இயற்கை விவசாயிகளை ஒருங்கிணைத்து அதை சரியாக சந்தைப்படுத்த வேண்டும் என்பதற்காக எத்தனை முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டு வந்தவங்க. இப்படியான இந்த வயதை ஒட்டிய இந்த வயதா மரணிக்கக்கூடிய வயது அப்படின்னு எல்லோரும் வேதனையோடு அந்த முகநூல் பதிவிட்டவர்களா இருக்கட்டும், நேரில் சென்று வந்தவர்களா இருக்கட்டும், அவர்களை அந்த நிகழ்வில் கலந்து விட்டு வந்த ஒரு நண்பர் என்கிட்ட கண்ணீரோடு பேசி கொண்டிருந்தாங்க. அவங்க எல்லாம் சொல்லும் போது எல்லாரும் கேட்கிற ஒரு விஷயம் ஏன் சார் நடக்குது? ஏதாவது பின்னணியில ஒரு காரணம். ஒருத்தர் ஒரு விபத்துல இறந்து போயிட்டாரு, இல்ல ஒருத்தர் கடுமையான புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவரு, இல்ல கடுமையா மது அருந்திக்கூடிய பழக்கம் உடையவரு, இல்ல ஒரு துரதிருஷ்டவசமாக மரபு ரீதியா ஒரு பெரிய நோய் வந்துருச்சு, இல்ல பிறப்பு ரீதியாவே இதயத்துல ஒரு நோய் இருந்தது, அதனால அவருக்கு அந்த வயதில் அதுக்கு மேல் அவருடைய உடல்நலம் தாங்க முடியல இறந்து போயிட்டாருன்னா ஓரளவுக்கு நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும். சரி, இது ஒரு தீர்க்க முடியாத ஒரு நோயாக போய்கொண்டிருக்கிறது, அதனால அப்படி ஒண்ணுமே இல்லாம ஒரு மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கண்கூட பார்த்து கொண்டே இருக்கணும். கண்கூட பார்க்கிற விஷயத்த அறிவியல் ஒரு ஆய்வு செய்தது. போன ஆண்டு நவம்பர் மாதம் நினைக்கிறேன், இது என்ன அக்டோபர் நவம்பர்ல ICMR அப்படிங்கிற இந்தியாவினுடைய ஒரு உயர்ந்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் அவங்க ஒரு ஆராய்ச்சி செய்து ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கை அதுல நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஆனா நமக்கு பொதுவாக இங்க வந்திருக்கக்கூடிய இயற்கை வேளாண்மை மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் நம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கிறதுனால அதுல சொல்லி இருக்கிற விஷயத்தை சுருக்கமா 1-2 மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த ஆராய்ச்சியோடைய எடுத்துக்கொண்ட காலம் என்ன அப்படின்னா, அக்டோபர் 22 இருந்து மார்ச் 23 வரைக்கும் ஒரு 6 மாத காலத்துல முழுமையா நேற்று வரை மிகச் சாதாரணமாக தெரிந்த, அவங்க எழுதுறதே எப்படி எழுதுறாங்கன்னா, அந்த மரணம் நடந்ததற்கு முந்தைய தினத்தில் நண்பர்களோடு சாதாரணமா பேசிட்டு இருந்த, தன்னுடைய வேலையை சரியாக செய்துவிட்டு வந்த, குடும்பத்தோடு அவர்கள் நல்ல இணக்கமா மகிழ்வா இருந்த தினத்திற்கு அடுத்த நாள் எதிர்பாராத மரணம் அடைந்தவர்களை மட்டும் பட்டியலிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க அக்டோபர் 22 இருந்து மார்ச் 23 வரைக்கும் எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்ட்டு ஒரு அறிக்கை எடுத்திருக்காங்க. இந்த அறிக்கையை எடுத்து அதனுடைய அந்த பத்திரிகை அந்த அறிக்கையை வெளியிட்ட முதல் மூத்த விஞ்ஞானி, பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படிம்பாங்க, அவர் இங்க சென்னையை சேர்ந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எபிடமாலஜி அப்படின்னு இருக்கு அயனம்பாக்கத்துல, மருத்துவ ஆய்வுகளை வழிநடத்தக்கூடிய ஒரு துறை. அதனுடைய விஞ்ஞானி தான் அதை முதல் நிலை பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர். அவர் கூட 47 மருத்துவர்கள் அதுல சேர்ந்து எழுதியிருக்காங்க. நம்ம இதை அலட்சியமா கடந்துட்டு போயிட முடியாது. எல்லாம் ஒன்னும் சும்மா அப்படிலாம் எழுதுவாங்கன்னு நினைக்க முடியாது. ஏன்னா திருவனந்தபுரம் சித்திரை திருநாள்ல இருந்து ஆரம்பிச்சு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டகிரேட்டிவ் மெடிசன் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு, அது வரைக்கும் உள்ள எல்லா மருத்துவர்களும் ஒரிசால, எய்ம்ஸ்ல, பாம்பேல, டாட்டால இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம் இணைந்து எழுதிய கட்டுரை. அந்த கட்டுரையில அவங்க
மொத்தம் எத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த 6 மாதத்துல எத்தனை பேர் இறந்துருக்காங்க நம்மள அரண்டு பேரும் 22,600 பேர் இறந்து போயிருக்காங்க. அது மாதிரி முந்தின நாள் நல்லா இருந்து மறுநாள் இறந்து போன பதிவில் வந்த மரணங்கள் நிறைய விட்டு போயிருக்கலாம். பதிவில் வந்த மரணங்கள் 22,600 பேர். அந்த 22,600 பேர்ல இவங்க போய் ரெட்ராஸ்பெக்டிவா ஏன் இறந்தார்கள், அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது நோய் இருந்துச்சா, அவங்க எதுக்காக வைத்தியம் பண்ணிக்கிட்டாங்களா, ஏதாவது விபத்துகள்ல ஈடுபட்டு இருந்திருக்கா, முன்னாடி நடந்திருக்கா, அவங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் என்ன, என்ன சாப்பிட்டாங்க, எப்படி தூங்குனாங்க, என்ன பணியில இருந்தாங்க, ஏதாவது மன அழுத்தத்துல இருந்தாங்களா, இதுக்கு முன்னாடி ஏதாவது தற்கொலை முயற்சிகள் ஏதாவது இருந்திருக்கா, ஏதாவது வேறு காரணங்கள் இருக்கான்னு ஒரு 40-50 கேள்விகள். இந்த கேள்விகளை வைத்து கொண்டு இந்த 22,600 பேரையும் அவங்க பாக்குறாங்க. அதுல 750 பேர் மட்டும்தான் அவங்களால முழுசா விவரத்தை எடுக்க முடியும். ஏன்னா பல பேர் மன அழுத்தத்துல இருக்காங்க. ஏன்னா பிள்ளைய பறி கொடுத்த ஒரு தாய் வந்து இந்த விவரம்லாம் சொல்றதுக்கு கூட மனசுக்கு வந்து தயக்கம் இருக்கும். அவங்க கணவனோ மனைவியோ ரொம்ப அதை வெளிப்படையா சொல்ல யோசிப்பாங்க. ஒரு 750 பேரை நேரோ டவுன் பண்றாங்க. சரியா 30ல இருந்து 35 வயசுக்குள்ள இறந்த 750 பேர், அதே மாதிரி வாழ்வியல் உள்ள இன்னொரு 750 பேர் உயிரோட இப்ப நல்லா இருக்கக்கூடியவங்க. இவங்க 2 பேரையும் ஒப்பிட்டு ஒரு கேஸ் கண்ட்ரோல் கிராஸ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. அந்த பேப்பர் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அதுல வந்து பல காரணங்களை அவங்க வந்து சொல்றாங்க. அதுல ஒரு காரணம் என்னன்னா, முதல் காரணம் என்ன அப்படின்னா, இவங்க 700 பேருக்கும் சர்க்கரை இருந்திருக்கு. ஆனா அவங்க வந்து அதை வந்து ஒரு கட்டுப்பாட்டில் வைக்கணும்னோ இதை வந்து சரியா குணப்படுத்தணும்னோ எந்த முயற்சியும் செய்யாதவங்க ஒரு 12-13% பேர் அப்படியான நோயாளிகள். இன்னொரு 10-12% வந்து கோவிட் காலத்துல நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. கோவிட் காலத்துல அவங்களுக்கு வந்து நுரையீரல் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு மீண்டு வந்தவங்க ஒரு 10-12% பேர். இன்னொரு 10% பேர் யாருன்னா அதிகமா மது அருந்தக்கூடிய பழக்கம் உடையவர்கள். அதுல ஆங்கில வார்த்தை பிஞ்ச் ட்ரிங்கிங்னு போட்டிருக்காங்க. எனக்கு அந்த பிஞ்சுங்கிற வார்த்தையே எனக்கு தெரியாது. நான் பிஞ்ச் ட்ரிங்கிங் படிச்ச உடனே அப்புறம் பிஞ்ச் ட்ரிங்கிங்னா என்ன அப்படின்னு போய் அதே அந்த குழுல உள்ள ஒரு மருத்துவரை போய் கேட்டேன். அப்பதான் அவர் சொன்னாரு, அது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அளவு வச்சிருக்கான். 2 பெக்கு குடிச்சா இவ்வளவு, 3 பெக்கு குடிச்சா இவ்வளவு, குடியே வேணான்னு பேசிட்டு இருக்கோம் நம்ம. அதுல வந்து அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா குடிச்சவங்க ஒரு 10% பேர். இன்னொரு 10% பேர் என்ன அப்படின்னா, நாளைக்கே நான் உடலை வந்து 6 பேக் வைக்கணும், நாளைக்கே நான் கட்டுடல் கொண்டு வரணும்னு ஜிம்ல 3 மணி நேரம் 4 மணி நேரம் போய் அதுக்கு அவங்க கொடுக்குற புரதங்களை எல்லாம் சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்றவங்க ஒரு 8-10% பேர். அது தவிர இன்னொரு 10% பேர் யார் இருக்காங்க அப்படின்னா, அவர்களுடைய குடும்பத்துல இப்ப 40 வயதுல இறந்திருக்காரு, 37 வயதுல இறந்திருக்காருன்னா அவங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர், அவங்க பெரியப்பாவோ இல்லைன்னா தாய் மாமனோ இல்ல அவங்க பெரியம்மாவோ சித்தியோ அதே மாதிரி 35 வயசு 40 வயதுல இறந்தவங்க. இது எல்லா கருத்துக்களையும் வரிசையா ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு என்ன மனதில் தோணுகிறது அப்படின்னா, இந்த இளம் பிராயத்துல இருக்க 30ல இருந்து 40 வயதுல இருக்கக்கூடிய உங்களுடைய உடல் நலம் வெளியில இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகியலோட உடை அணிந்துக்கிட்டு ரொம்ப சரியா சிரித்துட்டு இருக்கிறத வச்சு மட்டும் ஆரோக்கியம் நினைச்சிட முடியாது. அவர்கள் மிகச்சரியான உடல் நலத்தோடு இருக்கிறார்களா என்பதை வந்து நாம ரொம்ப கவனித்து உன்னித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்.